முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போ ஹவுதீஸோடைய அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடிச்சாங்க, பென்குரியன் ஏர்போர்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு. உடனே வந்து சைரன் சத்தத்தோட பென்குரியன் ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏமன்ல போய் அடிக்க முடியும் ஐடிஎஃப்? முடியவே முடியாது. இவ்வளோ பெரிய ராணுவம் ஒரு பக்கம் இருக்குது, காசான்றது ரொம்ப சின்ன நகரமாகவும் இருக்கும்போது அதை கைப்பற்றதுல என்ன மாதிரியான சிக்கல் வந்து இஸ்ரேலுக்குலாம் இருக்குது சார்? காசாவுக்கு உள்ள வந்து ஆட்கள் ஐடிஎஃபோட வீரர்கள் போனாங்கன்னா உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. டெல் அவீவ்ல முக்கியமான ஐடிஎஃப் இருக்குல்ல, அந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க. Discover the charm of luxury living at Madipakam. இஸ்ரேல் அவன் சொல்ற அந்த 10 இடர்பாடுகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு 10 இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 வருஷத்துல ஐடிஎஃப் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எவ்வளவு பேர் வந்து செத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர், 15,000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. ட்ரோனு, மிசைலு அடிச்சு முடிச்ச 3 நாளில் வந்து 5 அட்டாக்கு. 90 லட்சம் பேரில் வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க. யூதர்கள் இல்லாத இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஹவுதீஸ் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு போராளிகள். ஏர்கிராஃப்டை வச்சு பாம் வீசுறதுல இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் தரைப்படை இருக்குல்ல, தரைப்படையாக போனாங்கன்னா அவங்க வீக்கு. இஸ்ரேல் வந்து அந்த நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலம் இழந்து என்ன ஆக போகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஹவுதீஸ் கையில் வந்து என்ன இருக்குன்னா, மிசைல் இருக்குல்ல, அது பயங்கர 2000 கிலோமீட்டர் தாண்டி சொன்ன இடத்துல கரெக்டாக போய் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிசைல் வச்சுருக்காங்க. ஹவுதீஸ் வந்து ஒரு மிசைலை வந்து இங்கே டெல் அவீவ்ல அனுப்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல வந்து முழுக்க வந்து உண்மை கிடையாது. ஹவுதீஸ் வந்து அவளுக்கு ஈஸியாக டேமேஜ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, ஒரு 10 இது வந்துச்சோம்னா 8 இதை வந்து இவன் இன்டர்செப்ட் பண்ணாங்க. அப்போ ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து இப்போ ஹவுதீஸ்ட் இருக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக காசாவை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு வேலைகளை ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் ஏமன்லேருந்து ஹவுதி குழுக்கள் வந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடைபெற்று கொண்டே இருக்குது சார். குறிப்பாக ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா, ஹவுதிகள் வந்து ஈரானோட சப்போர்ட்டில் இருக்கிறவங்க, ப்ராக்சிஸ் தான் ஹவுதிஸ். அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு நாடு, தனி ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஹமாஸ் அப்படின்னா அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, காசாவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப். பட் ஹவுதீஸ் அப்படி இல்லை. ஹிஸ்புல்லா வந்து அங்கே லெபனானில் அப்படி இல்லை. ஸோ ஹவுதீஸ் வந்து ஏமனில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய ஒரு போராளி குழுக்கள். சரி, யாருக்கு போராளி, யாருக்கு எதிராக, அந்த நாட்டுக்கு எதிராவா, ஏமனுக்கு எதிராவா அப்படி இல்லை. நம்ம ஏமனோட அதிகாரத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து சவுதி அரேபியா. ஸோ இந்த ஹவுதீஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது ஈரான். அதில் வந்து மேஜராக என்ன பார்ப்போம்னா, ஒரு மேல்மட்டத்தில் பார்த்தோம்னா ஷியா சன்னின்ற இது வரும். இது அந்த இடத்துல அப்படி இல்லை. இவங்க இருக்காங்க, அங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து ஹவுதீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஹவுதீஸ் பண்ணக்கூடிய வேலையினால் சனாவில் வந்து இஸ்ரேல் வந்து அடிக்கிறாங்க. ஏன் சனாவில் அடிக்கிறாங்கன்னா, அங்கே அடித்தா தான் நீ வந்து பொதுமக்களையும் ஆட்சியாளரோட இடத்தையும், ஆட்சியாளர் இப்போ போன வாரத்தில் போட்டு சொல்லியிருக்காங்க, எல்லாம் அடித்தா தான் ஹவுதீஸ் வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த மக்கள் வந்து ஒன்று போராட்டம் பண்ணி ஹவுதீஸ் இங்கே இருக்கக்கூடாது, வெளியேறுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஐடியாவில் தான் மக்கள் அடிக்கிறது. அது எப்போவுமே இஸ்ரேல் பண்ணுறது வந்து எதிரிக்கு எதிரி ஒரு பலசாலியை வந்து பெருசாக அடிக்கிறது இல்லை. பொதுமக்களை எல்லாத்தையும் அடித்து அவங்கள வந்து ஒரு மாதிரி நிர்மூலமாக்கிட்டு நாம் பற்றியா பெரிய வீரன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். ஆனால் உண்மையிலே பார்த்தா அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு வந்து ஆயுத பலம் இருக்குது. அதே மாதிரி இந்த குறுக்கு புத்தி உள்ள அறிவு பலம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. யாரை வேணாலும் என்ன செய்வான்னா, அதாவது நாம் நல்லா இருக்கிறதுக்காக 4 பேர் கெடுக்காதேங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம பழமொழி. நாம் நல்லா இருக்கிறதுக்கு 4 பேரை சாகடிக்கலாங்கிறது வந்து யூதரோட பழமொழி. அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஹவுதீஸ் என்னென்னா, இங்கேருந்து ஈரான்லேருந்து அங்கே வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே சப்போர்ட்டு, ப்ளஸ் வந்து ஆயுதத்துக்கான சப்போர்ட், ஆயுதம் நிறைய அங்கே சப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஆட்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் இல்லாமல் சோறு இல்லாமல் பட்னியாக வேலை இது பண்ணுவாங்க. என்ன தான் புரட்சி போராட்டம் அப்படி இருந்தால் கூட பசிக்கும்ல. அவனுக்கு குடும்ப வாழ்க்கை பெருசாக இருக்கா அல்லது குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையில் இருப்பான்னு அதெல்லாம் தெரியாது. ஆனால்
அந்த ஒரு 17-18 வயசுலேருந்து ஆரம்பித்து 40 வயசு வரைக்கும் வந்து பயங்கர வேகமாக வீரியமாக இருக்கணும்னா அவங்களுக்கும் பசிக்கும்ல. அது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறது வந்து ஈரான் அப்படி ஃபீட் பண்ணால் தான் இஸ்ரேல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ணால் தான் அமெரிக்கா அடங்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இஸ்ரேலோட முக்கியமான கனவு வந்து பெருசாக இருக்குது. இப்போது ஹவுதிஸ் வந்து இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி காசாவில் வந்து இஸ்ரேலோட இது இருக்குல்ல, அராஜகம் இருக்குல்ல, அதுக்கு எதிராக வந்து இவங்க இங்கேருந்து போடுறாங்க. இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இஸ்ரேல் இங்கே பாலஸ்தீன், அதில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஒன்றுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்குறான். உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன் இங்கேருந்து வந்து நீ மிசைல் அனுப்பிச்சி விட்டு இல்லை ட்ரோன் அனுப்பிச்சி விட்டு இஸ்ரேலை போய் அடிக்கிற? அவன் பக்கத்து நாடே இது கண்டுக்கலை, சிரியா கண்டுக்கலை, ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கான், லெபனானோட ஆட்சியாளர் இருக்காங்கல்ல அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டாக அல்ல இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தாண்டி உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு வரும்ல. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. எப்படின்னா, இந்த காசாவை வந்து இஸ்ரேல் கைப்பற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற 23 லட்சம் பேரில் வந்து 4-5 லட்சம் பேர் போயிட்டாங்க. 20 லட்சம் பேருக்கான வச்சுங்களேன். அந்த 20 லட்சம் பேரை வந்து இடப்பெயர்ச்சி பண்ணிட்டான்னா இஸ்ரேல் வந்து இந்த கை இன்னும் ஓங்கிச்சுன்னா பாலஸ்தீனத்தில் அங்கே வெஸ்ட் பேங்க் இருக்காங்கல்ல அவங்களையும் வந்து டோட்டலாக சொல்லி முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ஜோர்டானை வந்து கைப்பற்றுறது, சிரியாவை கைப்பற்றுறது, லெபனானை ஃபுல்லாக கைப்பற்றுறது அப்படின்னு இந்த இந்த அவங்களுடைய ஐடியாலஜி வந்து பயங்கரமான ஐடியாலஜி. அப்போ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஹவுதிஸ் மூலமாக, ஹவுதிஸ் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு போராளிகள். அவங்க ஆக்சுவலாக வந்து பழங்குடியினர்கள் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இப்போ திடீர்னு வந்தாலும் அவங்க வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள், பழங்குடியினர்கள். அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது வேணால் ஈரானாக இருக்கலாம். ஈரான் ஃபீட் பண்ணால் இவங்க உடனே வந்து ஆயுதத்தோடு தூக்கிட்டு கிளம்ப மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு உணர்வு எல்லாம் இருக்கா, இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் இப்போ அடிக்கிறது. இப்போ என்ன டெக்னாலஜி வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 96-2000 வரைக்கும் கூட இங்கே வந்து சுற்றி இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, எகிப்தில் இல்லை, இதில் ஏமனில் இது கிடையாது, காசாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், சிரியா இருக்கட்டும், எங்கேயுமே வந்து இந்த ஆயுத பலம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஹவுதிஸ் கிட்ட எல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை முஸ்லீம் கண்ட்ரிலையும் குறைவாக இருந்தது. அப்படி கம்பேர் பண்ணினா இங்கே ஈராக்கில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அங்கே என்னதான் வந்து நீங்கள் ஸ்கட் ஏவுகணை கையில் இருந்தால் கூட அது வந்து ரஷ்யாவோட ஏவுகணை வந்து இம்ப்ரூவ் பண்ணது சதாம் ஹுசேன் இருக்கும்போது. அப்படி இருந்தால் கூட அதுக்கு வந்து பேட்ரியாட் வந்து ரொம்ப சாதாரணமாக அடித்து தாக்குனாங்க. அப்புறம் ஈரானில் வந்து ஏற்கனவே 40 வருஷமாக கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு மேலே சேங்ஷன் பண்ண கண்ட்ரி. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த கண்ட்ரி. அவங்ககிட்டையும் ஆயுத பலம் இல்லை. ஆனால் ஒரு கட்டம் வரும் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான், நமக்கு இவன் எதிரி ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து விவசாயம் பார்க்குறியா, சாப்பிட்றியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணி மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறியா இல்லையோ, ஆயுத பலத்தை பெருக்கணும் அப்படின்னு ஈரான் வந்து பயங்கரமாக ஆயுத பலத்தை பெருக்கிறான். அவன் ஈரான் வந்து ஈரான் நாட்டுக்கு மட்டுக்குமான ஆயுத பலத்தை பெருக்கலை. அவன் வந்து ஆயுத பலம் வந்து ஹவுதிஸுக்கு கொடுக்கணும், ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இங்கே இதில் இருக்கிற ஈராக்கில் இருக்கிற போராளி குழுக்களுக்கு கொடுக்கணும், சுற்றி இருக்கிற 6-7 போராளி குழுக்களுக்கு, சிரியாவில் வந்து ஈரானோட போராளி குழு இருக்குது, ஹிஸ்புல்லா இருக்காங்க, இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறக்கு. அவன் ஆயுதம் தயாரிக்கிறது, ஆயுதம் வெளியிலேருந்து வாங்குறது, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட கள்ள மார்க்கெட் இருக்குல்ல அதில் வந்து ஆயுதத்தை வாங்கி கொடுக்குறது, எல்லா வேலையும் வந்து ஈரான் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈரானில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. அப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரோன் கிடச்சதுன்னா அதை பிரித்து பார்த்து இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி உடனே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் உடனே புதுசாக பண்ணிடுறாங்க. அப்படி எக்கச்சக்கமாக அப்படி பண்ணது அவன் கையில் வந்து இப்போ ஹவுதிஸ் கையில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு நார்மல் நீங்கள் மிசைல் இருக்குல்ல அது பயங்கர 2000 கிலோமீட்டர் தாண்டி சொன்ன இடத்துல கரெக்டாக போய் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிசைல் வச்சுருக்கான்னா, ப்ளஸ் வந்து ட்ரோனு, அது போக ஷிப்பை தாக்குறது இருக்குல்ல, ஷிப்பு எப்பவுமே அங்கேருந்து போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட்டு ரொம்ப சேஃப்டிக்கு பயங்கர சுற்றி நிறையா இருக்கும், அந்த ஷிப்பை நிறையா அடிக்கிறாங்க. அது போக இங்கே அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சி விட்ட அந்த பாதுகாப்பு கப்பல் இருக்குல்ல, சாதாரண ஷிப்லேயே இவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னா பாதுகாப்பு கப்பலில் எவ்வளோ இருக்கும் அதையும் அடித்து மூழ்க வச்சாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஆயுத பலமும் டெக்னாலஜியும் வந்து இஸ்ரேலில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ சில நேரங்களில் அதை தாண்டியோ இவங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க. ஹவுதிஸ் மட்டும் இல்லை, ஹவுதிஸ் ஈரான் வளர்ந்தாங்கன்னா ஹவுதிஸ் வளர்ந்தாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து காசா இருக்காங்கல்ல, இப்போ வரைக்கும் வந்து காசாவில் வந்து இவங்க வந்து ஹமாஸ் ஆட்சியாளர்கள், அவங்க வந்து போராளி குழுக்கள்னு சொல்லக்கூடாது, ஹமாஸ் ஆட்சியாளர்கள் அவங்க வந்து அங்கே இருக்காங்க.
ஓகே, நிறைய பேர் கொன்னுட்டாங்க, வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட இன்னும் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆயுதம் வந்து முன்னாடி போன மாதிரி சரளமாக போகிறதுக்கு வழி இல்லை. ஆமாம், ஏன்னா இங்கே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு காசாவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில பார்டர், அது வந்து இப்போது இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அந்த பார்டரில் போக முடியாது. இதில் வந்து காசாவில் வந்து இப்போ கடற்கரை இருக்குல்ல, அந்த வழியே போக முடியாது. அப்புறம் மற்ற 3 பக்கமும் வந்து மற்ற 2 பக்கமும் வந்து இஸ்ரேலோட ஏரியா, அதை தாண்டி வர முடியாது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயும் கொண்டு வர முடியாது, கப்பல்லையும் கொண்டு வர முடியாது, ரோடுலேயும் கொண்டு வர முடியாது. அப்படின்லாம் காசாவுக்கு வந்து ஆயுத பலம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்ன 2 வருஷமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, எவ்வளோ தான் வரும். அப்போ சேர்த்து வச்ச நிறைய பேர் பண்ணிட்டாங்க, நிறையா இதை வந்து இழந்துட்டாங்க. ஆயுத பலம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வந்து ஆயுதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் செஞ்சுருக்காங்க, பட் முன்ன அளவுக்கு செய்ய முடியலை அப்படிங்கிறது தான். ஹமாஸ் எந்த அளவுக்கு ஆயுத பலத்தோடு குறைஞ்சிருக்காங்களோ அப்போ வந்து ஹிஸ்புல்லா அடித்தாங்க, ஹிஸ்புல்லா நிறைய குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் அடித்து ஹிஸ்புல்லா வந்து பயங்கர டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஹவுதீஸ் வந்து அவளுக்கு ஈஸியாக டேமேஜ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, ஹிஸ்புல்லாவுக்கு வரக்கூடிய ரூட் இருக்குல்ல, அது சிரியா வழியாக வரணும். அந்த ரூட்டை வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போது ஏமனுக்கு வரக்கூடிய ரூட் இருக்குல்ல, அது யார் தடுக்கிறது? இப்போ இங்கேருந்து இந்த ஓமன் வளைகுடா இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருந்து ஈரான் அவனுடைய கப்பலில் ஆயுதங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி இப்படியே கொண்டு வந்து ஏமனில் இறக்கிடலாம். அதை வந்து இஸ்ரேல் தடுக்க முடியாது, அமெரிக்காவுக்கு யாருமே தடுக்க முடியாது. ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு வரணும் அப்படின்னா சிரியா வழியாக வரணும். காசாவுக்கு வரணும் அப்படின்னா லெபனானுக்கு வந்து அங்கேருந்து உள்ளே வரணும். எந்த வழியும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து அடிக்கிறது எப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைடே இவங்க வந்து ஹவுதீஸ் வந்து ஒரு மிசைலை வந்து இங்கே டெல் அவீவில் அனுப்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல வந்து முழுக்க வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து சண்டே இஸ்ரேல் வந்து வெறியாட்டம் பண்ணாங்க. அவங்க அடித்ததெல்லாம் வந்து 2 ஃபியூல் ஏரியா வந்து, அப்புறம் அவங்க மன்னரோட அரண்மனை வந்து ஒரு 3 முக்கியமான இடத்துல போட்டு அடி பின்னுனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு 10 இது வந்துச்சு அப்படின்னா 8 இதை வந்து இவன் இன்டர்செப்ட் பண்ணாங்க. அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வந்து இப்போ ஹவுதீஸ்ட் இருக்குது, முன்னாடி இல்லை, இப்போ இவன் கையில் இருக்குது. ஓகே, அதெல்லாம் தடுத்தது போக மிச்சம் விழுந்தது வந்து அரண்மனை அங்கே விழுந்தது, ஒரு ஃபயர் இது ஸ்டோரேஜ் டேங்கில் விழுந்தது, அப்புறம் ஃபியூல் இதில் விழுந்தது ஜென்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி வந்து அடித்து வந்தோடனே திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் விட மாட்டோன்னு. இன்னொன்று, அந்த மக்கள் எழுச்சி இருக்குல்ல, எப்பவுமே இந்த மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ஓகே அப்படின்னு கோஷம் போடுற ஆட்கள் தான் மக்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க வந்து, இப்போ நம்மளுடைய சகோதரர்கள் அங்கே காசாவில் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, இது வந்து உண்மை தான். ஓகே, அங்கே வந்து சோறு இல்லாமல் பட்னி கிடந்து ஹாஸ்பிட்டலில் அடித்து நாசப்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்ம இஸ்ரேலை பற்றி பேசும்போது இஸ்ரேல் வந்து கை இறங்கியிருக்கு, இவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் இவங்களோட உயிர், அப்புறம் எதிர்கால வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து இது வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் பார்க்க மக்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம சகோதரன் அங்கே அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா, அந்த ஃபீலிங்கில் மக்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் இஸ்ரேல் எவ்வளோ தான் நீங்கள் அடித்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கூட்டமாக வந்து கோஷம் போடுறாங்க. அதில் வந்து அது மக்களுக்கு நல்லது இல்லையா, அவங்களுக்கு வந்து எதிர்கால முன்னேற்றம் என்ன இருக்கும், அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இஸ்ரேல் அடிக்கிறான், அவனை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ ஹவுதீஸோடைய அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கா சார் உள்ள. பயங்கர ப்ரெஷர். என்ன பிரச்சனைனா, அவங்க அடிக்கிறது வந்து அடித்தாங்க, பென்குரியன் ஏர்போர்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு. அவன் என்ன தான் இன்டர்செப்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட விழுந்து அங்கே டேமேஜ். உடனே வந்து சைரன் சத்தத்தோட பென்குரியன் ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு நாடு, இப்போது சென்னை ஏர்போர்ட் இருக்குது, சென்னை ஏர்போர்ட்டை எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து மிசைல் வந்து விழுகுது, பாம்பு விழுகுது அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு 3 நாள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து இங்கே மக்கள் வந்து டூரிஸ்ட்டு வருவாங்களா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வருவாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்களா, அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா, கார்கோ ஃப்ளைட்டு போகுமா போகாதா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொருளாதாரம் என்ன ஆகும்? அப்போது இஸ்ரேலோட பொருளாதாரம் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி பென்குரியன் ஏர்போர்ட் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் டெல் அவீவில் முக்கியமான ஐடிஎஃப் இருக்குல்ல, அந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க. இப்போ அது ஒரு 2-3 ட்ரோனு மிசைலு அடித்து முடித்தா 3 நாளில் வந்து 5 அட்டாக்கு. அப்படி திரும்ப அடித்தோன்னா இவங்களால் தாங்க முடியல. இப்போ வந்து என்னென்னா, எப்படிடா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருந்துச்சு, அமெரிக்கா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணான். இப்போ அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் முன்ன அளவுக்கு வந்து ஓப்பன் நிறையா பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா கப்பலில் கொண்டு வந்து இங்கே ஹவுதீஸ் வந்து அடிக்கணும் வந்தால் கப்பலை திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ ஹவுதீஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. இந்த வளர்ந்து நிற்கும்போது
இவங்களுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்னவாக இருக்கும், அடித்து ஒழிக்க முடியாது ஹவுத்தீஸை. ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹமாஸை அழித்து ஒழிக்க முடியலை. 2 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து அக்டோபர் 2023 அக்டோபர் 7 அப்படின்னா இப்போ அக்டோபர் வந்து இப்போ செப்டம்பர் வந்துருச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்தில் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. அப்புறம் அவங்க பிடிச்சி வச்ச ஆட்கள் வந்து அங்கே செத்து தான் கிடக்காங்களே ஒழிய அவங்களை மீட்டு வர முடியலை. அவங்க உள்ளுக்குள்ள அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற இடம். அப்போது இவ்வளோ 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஹவுத்தீஸை வந்து இஸ்ரேல் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன்னா மொத்த இஸ்ரேல் அங்கே இருக்கிற இடத்துல வந்து மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம். அதில் 70 லட்சம் பேர் வந்து யூதர்கள், 18 லட்சம் பேர் முஸ்லீம்கள். பாலஸ்தீனியர்கள் இல்லை, அரப்ஸ். அது அரப் பாலஸ்தீன் அந்த முஸ்லீம்கள் அங்கே. அதாவது இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற முஸ்லீம்கள் வந்து 18 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் முஸ்லீம் இல்லாமல் யூதர்களாக இல்லாத மற்ற மக்கள் ஒரு 5-6 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே, அப்போது எப்படி பார்த்தோம் உள்ளுக்குள்ள வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும்ல, எங்கள் சகோதரன் அடிக்கிறான்னு சொல்லி எதிர்ப்பு இருக்கும்ல, அதுவே அவங்களுக்கு சிக்கல் தான். அது போக மொத்தத்துக்கு வந்து இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா இது வந்து பெரிய ஆயுத பலம், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மொசாடோட உளவு பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் இருந்தும் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கை இறங்கியிருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து நெத்தன்யாவோட நிலைமை இருக்குல்ல, அப்படி இருக்குது. நெத்தன்யாவுக்கு கீழே இறக்கியாச்சுன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் மோசமாக போயிடணும், மற்ற எதிர்க்கட்சியெல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த ஹவுத்தீஸோடைய இந்த அட்டாக் அப்புறமா அந்த ராணுவ அமைச்சர் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு பைபிளில் ஒரு வாசகத்துக்கு அமைச்சு ஒரு 10 பேரிடர்கள் வந்து அப்படியே நாங்கள் நிறைவேற்றுவோம் ஏமன் மேலே அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏமனில் போய் அடிக்க முடியுமா? ஐடிஎஃப் முடியவே முடியாது. ஏன்னா ஏமன் வந்து இந்த இஸ்ரேலோட நீங்கள் ஜியோகிராஃபி படி பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு மேலே, ஜோர்டான் சிரியாவுக்கு சைடில், லெபனானுக்கு கீழே ஒரு ஓரத்தில் வந்து இஸ்ரேல் இருக்குது. ஓகே, இஸ்ரேலில் 2 சைடுமே வந்து பாலஸ்தீனம் இருக்குது. இந்த பக்கம் காசா, அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் இருக்குது. அவன் இங்கேருந்து வந்து கிராஸ் பண்ணி வரதா இருந்தால் செங்கடல் வழியே வரணும். ஓகே, அல்லது ஜோர்டானை கிராஸ் பண்ணி சவுதியை கிராஸ் பண்ணி வரணும். சவுதி அரேபியா வந்து அலோவ் பண்ணுவானா இங்கே இஸ்ரேல் வர்றதுக்கு? சரி, இப்போ மிசைல் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து சவுதி வந்து நேரடியாக இஸ்ரேலோடது அடிப்பானு தெரியாது, ஆனால் இவன் வச்சுருக்கான். அப்புறம் இவனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான் வந்து இங்கே இன்னும் நிறையா சப்ளை பண்ணிட்டாங்கன்னு இன்னும் மோசம். அதுக்கு சவுதி வந்து ரொம்ப இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணான்னா ஹவுதீஸ் வச்சு சவுதியை அடிப்பான். ஏன்னா எப்போவுமே சவுதி வந்து ரொம்ப வளமான ஒரு இண்டஸ்ட்ரியல் நிறைஞ்ச, அதாவது பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி நிறைஞ்ச நாடு. இவன் கையில் ஒன்றுமே இல்லை. இவன் வந்து என்ன அடித்தாலும் இடத்த அடிச்சுட்டு போ, வீடு இருக்கிற குடிச்சு அடிச்சுட்டு போ. அவன் திருப்பி அடித்தான்னா வந்து மொத்த நாடு சவுதி சம்பிச்சிடும். அதனால் சவுதி வந்து 2 கட்டானா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இஸ்ரேல் அவன் சொல்கிற அந்த 10 இடர்பாடுகள் இருக்கு இல்லையா, இன்றைக்கி 10 இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இஸ்ரேல் வந்து இன்னொன்று ஜெயிக்கிறத வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க. என்ன பிரச்சனை? பலம் இருக்குல்ல சார். அதான் பலம் வந்து அவனோட பலம் என்னென்னா மேன்பவர், மனித பலம் கிடையாது அவனுக்கு, ரொம்ப குறைவு. அதில் 90 லட்சம் பேரில் வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க. அப்போது அங்கே வந்து அவங்க எப்படின்னா எல்லா மக்களுமே இராணுவ வீரர்கள். ஏன்னா இராணுவ பயிற்சி வந்து எல்லாருக்கும் உண்டு. ஓகே, அப்போது ரியல் இராணுவங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து தேவைக்கு சேர்த்துக்கிறது. அவங்க பூரா வந்து பயந்து போய், ஏன்னா இத்தனை வருஷமாக வெறுமனே சண்டை பேருக்கு போடுவாங்க, இதில் ஃப்ளைட்டில் ஏர்கிராஃப்டில் கொண்டு போய் பாம்பு போட்டு இந்த மாதிரி வந்து படம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த இஸ்ரேலுக்கு உள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அயன் டோம்ன்ற இதை வச்சு ஒரு 4 லேயரை வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது அயன் டோமும் ஃபெயிலியரு. இவங்க மிசைல் போட்டாலும் என்ன போட்டாலும் பெருசாக அழிக்க முடியல. அப்புறம் ஒருத்தன் இல்லை 6-7 பேர் 7 சுற்றியே வந்து அடிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன இடம் இவங்க வந்து இப்போ 72 76 நடந்த மாதிரியோ, 96 நடந்த மாதிரியோ, 2005 இப்போ நடந்த மாதிரியோ இஸ்ரேல் வந்து ரொம்ப பெருசாக பலத்தை வந்து காமிக்க முடியலை. என்ன காரணம்னா இஸ்ரேலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆயுத பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ, டெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ, அதை தாண்டிய வளர்ச்சி வந்து ஈரான்ட்டு இருக்குது இப்போது. ஓகே, அந்த ஈரானோட ப்ராக்டிஸ் தானே இவங்க எல்லாமே. ஈரான் அவங்க வளர்ந்தாங்கன்னா இவங்க ப்ராக்டிஸ் பூரா வளர்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க வளர்ந்தாங்கன்னா எப்படி அடிப்பாங்க? அதனால் நீங்கள் வந்து 10 இடர்பாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு தானே ஒழிய இவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட பரதேசியாக இருக்காங்க இங்கே ஏமன். நான் ஏமன் போயிருக்கேன். நான் போனது வந்து கொஞ்சம் ஒரு 2005 ஏமன் போயிருக்கேன். போனால் உண்மையிலேயே வந்து பஞ்சப்பராரியான ஆட்கள், அவ்வளோ வறுமை. நான் போனது வந்து இதில் ஏடன் சொல்லி ஒரு சவுத் ஏமனோட தலைநகராக இருந்தது. அதுக்கப்புறம் சண்டை போட்டு பொண்ணை சேர்த்துனாங்க. நான் போனால் உண்மையிலே பஞ்சப்பராரிகள். காசு வந்து அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்கன்னா அன்றைக்கி வந்து $2 அந்த இப்போ நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா 170 ரூபா. ஓகே, இன்றைக்கும் அதுதான் நிலைமை.
டெவலப்மெண்ட்டே பெருசாக இல்லை. ஆனால் ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார் ஹோட்டலுக்காக போயிருந்தேன். அப்போது அந்த மக்களோட வாழ்வாதாரம் இருக்குல்ல, இப்போ வரைக்கும் முன்னேறவே இல்லை. எப்படி முன்னேறும்? உள்ள நார்த்து ஏமன், சவுத் ஏமன் 2 பேரும் சண்டை போட்டு நார்த் ஏமனோட அப்துல்லா வந்து இங்கே பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் நார்த் ஏமனில் வந்து டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் இருக்குது. இப்போ சவுத் ஏமன், நார்த் ஏமன், சவுத் ஏமன் மொத்த மக்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான பழக்கம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு இதில் பேசவும் செய்யலாம். ஏன்னா அந்த கத்துன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது எல்லா மக்களும் ஆல்மோஸ்ட் 90% மக்கள் 4 மணி நேரம் உட்காந்து தின்னுட்டுருக்காங்க. அப்போது ஒரு உழைக்கிற நேரத்தில் 4 மணி நேரம் வந்து ஒருத்தன் கத்துங்கிறத போட்டு தின்னுட்டு இருந்தான்னா அங்கே எங்கே டெவலப்மெண்ட் இருக்கும்? ஸோ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே உழைப்பு குறைவு, அப்புறம் ஏற்கனவே வருமானம் குறைவு, அதுக்கப்புறம் இவன் பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கான். டூரிசம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு பொழப்பியது. அதனால் வந்து அவன் அங்கேருந்து அடித்து இவனை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ஏற்கனவே டேமேஜ் ஆகி கிடக்காங்க, பண்ணவே முடியாது. ஆனால் இஸ்ரேல் வந்து அவனோட டூரிசம், டெக்னாலஜி, மருந்து பொருட்கள், சில ஐட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணித்தான் அவனோட வளர்ச்சி. அப்புறம் அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட்டு. அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு இப்போ அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வந்து யூதர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் மட்டும். அந்த 60 லட்சம் பேர் தான் வந்து இந்த இஸ்ரேலுக்கான முக்கியமான பங்களிப்பு. ஓகே, அதனால் வந்து ஒன்றும் நடக்காது இப்போ. சார், அதே மாதிரி இப்போது இந்த ஹவுத்தீஸ் வந்து மற்றொரு முக்கியமான விஷயத்தை என்ன குறிப்பிட்றாங்கன்னா, அரபு நாடுகள் செய்யக்கூடிய துரோகத்தையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பின்னடைவாக வராதா சார்? கண்டிப்பாக வராது. ஏன்னா அரபு நாடுகள் பண்ணுறது வந்து உண்மையிலே துரோகம் தான். அதுக்காக வந்து உடனே வந்து மறிஞ்சு கட்டிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்கா எதிராக சண்டை போட முடியுமான்னா குறைஞ்சபட்சம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்குல்ல, அது வந்து இப்போ இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது உலக மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஏற்கனவே நான் நிறையா பேசியிருக்கேன். சுற்றி இருக்கிற அத்தனை கண்ட்ரி, உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிலையும், அமெரிக்கா இருங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அப்படி ஆரம்பித்து மலேசியா, இப்படி எல்லா நாட்டிலையும் வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக. அரபு நாட்டில் மட்டும் கிடையாது. சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, இப்படின்ற அரபு நாட்டில் மட்டும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் கிடையாது. ஏன்னா மன்னராட்சி. ஓகே, அப்போ இவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இடையில பார்த்தா ஒரு எம்பிஎஸ் இருக்கார், முகமது பின் சல்மான், அவர் லெட்ரு மட்டும் போட்டார், நீங்கள் பண்ணுறது தப்பு, நாங்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு லெட்ரு போட்டார். அப்புறம் இதில் மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்தார், பண்ணுறோன்னு. வேறு என்ன பண்ணாங்க? ஆனால் ட்ரம்ப் அங்கேருந்து வரும்போது நான் வந்து ஒரு $600 பில்லியன் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னார். அந்த $600 பில்லியன் வந்து எங்கே போகுது? அமெரிக்காவுக்கு கொடுத்தா அமெரிக்காவிலேருந்து ஆயுதமாகவும் வசதியாகவும் எய்டாகவும் இஸ்ரேலுக்கு போகுது. இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற பாலஸ்தீனனை சுற்றி இருக்கிற சிரியா வந்து இப்போ சமீபத்தில் அடித்தாங்க. சிரியாவை அடிக்கும்போது தான் வந்து சவுதி அரேபியா வந்து வார்னிங் கொடுத்தது, சிரியாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஹவுதி சொல்கிறாங்கல்ல, ஹவுதி சொல்கிறதுக்கு முன்னே உலக நாட்டில் அவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் அரபு நாடுகள்லாம் எதுக்கடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து தாங்க முடியாமல் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுறது வந்து பெரிய துரோகம். எப்போவுமே வந்து இஸ்லாமில் ஒன்று சொல்லுவாங்க, அண்டை வீடு, பக்கத்து வீடு வந்து பசியோடு இருக்கும்போது நீ வயிறார சாப்பிடாத. ஸோ சில நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த நல்ல விஷயங்களை சொன்னோம்னா, பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீ நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. அதுக்காண்டி யாரையும் வந்து அடிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அல்லது வந்து யார் தப்பு ரைட்லாம் நீ போய் என்ன ஏதுன்னு கேளு. முதல்ல பக்கத்தில் பிரச்சனை நடந்தால், பக்கத்தில் பசி இருந்தால் நீ முழுக்க சாப்பிடாத, நீ வந்து அவன் கொஞ்சம் பங்கு போட்டு சாப்பிடு அப்படிங்கிறது. அப்போது ஹவுதீஸை பொறுத்த மட்டும் இது வந்து பக்கத்து நாடு. இஸ்ரேல் வந்து அடிக்கிறான், காசா வந்து அடி வாங்குறான், பக்கத்து நாடு. ஸோ பக்கத்து நாட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த இதில் இஸ்லாம் சொன்ன ரூட்டில் போகிறாங்களா அல்லது வேறு ரூட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். இது வந்து கரெக்டாக நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அங்கே வந்து இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்கல்ல, அதாவது அஃபீஷியலாக வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னா 63,600 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதில் 40,000 பேருக்கு மேலே வந்து பெண்களும் குழந்தைகளும். இந்த பெண்களும் குழந்தைகளுமா வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க கணக்கில். ஹமாஸ் வந்து ஆட்சியாளர்கள் அல்லது போராளிகள் கூட ஆட்சியாளர்கள். இஸ்ரேலோட வார்த்தையை பொறுத்த மட்டும் இந்த குழந்தைகளும் பெண்களுமா தீவிரவாதிகள்? 40,000 பேர் கொன்னே இல்லை, அதுக்கு ஏன்னு கேட்க நாதி இல்லைல்ல. அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல சுகமான வாழ்க்கைக்கு அமெரிக்கா வந்து கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்புன்ற பேரில் அடிமையாக இருக்கணும், அந்த அடிமை சுகம் இருக்குல்ல, அது கண்டாங்க. இதை வந்து ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஈரான் இப்போ வந்து அது ஒரு தனி நாடு, அதனால் சவுதி அரேபியா நேரடியாக எச்சரிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க,
இங்கே வந்து நம்மளாம் ஒன்று சேரணும், இல்லைன்னு நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹவுதிஸ் மூலமாக நேரடியாக சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது தவறு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இன துரோகம், பெரிய துரோகம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எய்டு இருக்குல்ல, அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் நிறுத்தினா போதும் சொல்லி முடிஞ்சது. இதில் இங்கே வந்து எர்டகன் இருக்காப்புல துருக்கி, அவர் வந்து பயங்கர எதிராக பேசுவார், எல்லாம் செய்வார். ஆனால் பின்பக்கத்தில் வந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக உதவி பண்ணுவார். அவரோட துரோகம் வந்து மிக பெருசு. அதே மாதிரி எகிப்தோட துரோகம், இந்த பாலஸ்தீனை வந்து சுக்குநூறாக பிரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுல்ல, இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேல்காரன் வந்து பாலஸ்தீன ஏரியா பகுதியை பிடிக்கிறானா அல்லது நாங்கள் பிடிக்கிறோமான்னு இவங்களுக்குள்ள சண்டை. அந்த வந்து அப்பத்தை குரங்கு பிச்சு போட்ட மாதிரி வந்து இவங்க வந்து எப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு நல்லது பண்ணலை. பாலஸ்தீன் இந்த ஏரியா எனக்கு, சினாய் இது எனக்கு, கோலன் ஹெட்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சிரியா, இந்த பக்கம் ஜோர்டான், இந்த பக்கம் எகிப்து, இவங்க சண்டை போட்டு பிரிச்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் வந்து அடித்து அவன் பிடிங்கி வச்சுக்கிட்டான். ஸோ பிரச்சனை வந்து இவங்க நல்லதெல்லாம் பண்ணலை, அது சும்மா பேர். அதாவது இன்னொன்று, மதத்தால் எந்த மதமாக இருக்கட்டும், மதத்தால் எந்த அரசும் ஒன்றிணைஞ்சு மக்களை வந்து மற்றவங்களை வந்து ஒன்றும் செய்யவே செய்யாது. பணத்தால் மட்டும்தான் செய்யும். உனக்கு வந்து அதிகாரம், பணபலம் எங்கே தேவையோ எங்கே இருக்கோ அது மட்டும்தான் இங்கே வேலை செய்யும். மதம் வந்து வேலை செய்யாது. இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் நம்ம முக்கியமாக டெவலப்மெண்ட்ஸ் சிலது பார்த்தோம்னா, காசாவை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இராணுவத்துக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய இராணுவம் ஒரு பக்கம் இருக்குது, காசான்றது ரொம்ப சின்ன நகரமாகவும் இருக்கும்போது அதை கைப்பற்றுறதுல என்ன மாதிரியான சிக்கல் வந்து இஸ்ரேலுக்குலாம் இருக்குது சார்? சரி, என்ன இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, ஐடிஎஃப் வந்து சம்பளம் வாங்குகிற இராணுவ வீரர்கள். இவங்க வந்து எப்படின்னா, தனக்கு இருப்பு இருக்கு இல்லையா, தான் இடம் விட்டோம்னா தன் இடம் போயிடும், தனக்கு வந்து மரணம் தான் அடுத்து அப்படிங்கிற இடத்துல நான் சும்மா சாவுறது போல் அவன் 4 பேர் கொண்டுட்டு சாவுறன்ற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கும் இந்த சம்பளம் வாங்கி சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது முக்கியமான வித்தியாசம். இன்னொன்று, 2 வருஷமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டால் இங்கே வந்து கெரில்லா தாக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, திடீர்னு வந்து தாக்குறாங்க. இங்கே வந்து மெர்காவா டேங்க் வந்து ஏகப்பட்ட டேங்க் வந்து அடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் போனால் சாகுறேன். அதாவது இவங்க எதில் ஸ்ட்ராங் அப்படின்னா, இதில் வந்து ஏர்கிராஃப்டை வச்சு பாம் வீசுறதுல இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் தரைப்படை இருக்குல்ல, தரைப்படையாக போனாங்கன்னா அவங்க வீக்கு. தரைப்படையாக போய் அவங்க ஜெயிச்சதே கிடையாது, பின்வாங்கியிருக்காங்க, நிறைய செத்துருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து காசாவுக்கு உள்ளே வந்து ஆட்கள் ஐடிஎஃபோட வீரர்கள் போனாங்கன்னா உயிரோடு திரும்பி வரமாட்டாங்க. இப்போது ஐடிஎஃப் வீரர்கள் எவ்வளோ பேர் இறந்துருப்பேன் இந்த 2 வருஷத்தில், ஐடிஎஃப் வீரர்கள் எவ்வளோ பேர் இறந்துருப்பா நினைக்கிறீங்க? அதாவது இவங்க வந்து இது வந்து அக்டோபர் 7, 2023 இவங்க போய் அடித்து, இவங்க அடித்ததாக சொல்லி இஸ்ரேல் ஆட்களே வந்து ராணுவமே அடித்து கொன்ன ஆட்கள் வந்து 1300 பேருக்கு மேலே, ஒரு 250 பேர் பக்கம் வந்து பிணைக்கு இதெல்லாம் பிடிச்சி வந்தாங்க. இதை தாண்டி இந்த 2 வருஷத்தில் ஐடிஎஃப் வீரர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து செத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர், 15000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. ஆனால் அது கணக்கிலே வரல. அது கணக்கில் வரலைன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அங்கே வந்து கணக்கில் வந்தால் அந்த குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும், கணக்கில் வரல. இப்போ குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்தா என்ன கணக்கு, இவன் வீட்டுக்காரன் செத்து போனால் எனக்கு இழப்பீடு கொடுத்தாங்க, இப்படி 15000 பேருக்கு மேலே செத்தாங்கன்னா அவங்களுக்கு பூரா இழப்பீடு கொடுத்தா இஸ்ரேல் ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்குது, அவன் வந்து இன்னும் போண்டியாருவான். ஸோ இதை வந்து மறைமுகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ என் புருஷன் எங்கே, என் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை வருதா, அங்கே கேட்கும்போது ஒரு பதிலும் இல்லை, எங்கே போய் கேட்பாங்க? அப்போது 15000 பேருக்கு மேலே இறந்துருக்கதா வந்து தகவல் இருக்குது. நான் உள்ளே தேடி பார்த்தா அவ்வளோ டீட்டெயில், அவ்வளோ தகவல் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இஸ்ரேலோட பத்திரிக்கை இருக்கு இல்லையா, அதை படித்து பார்த்தா அது வந்து கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஈரானோட பத்திரிக்கை இருக்குது, அதை படித்து பார்த்தா கொஞ்சம் வேறு இருக்குது. அப்புறம் நீங்கள் அமெரிக்காவோட பத்திரிகைகள், யூகே பத்திரிக்கை, எல்லாத்தையும் அலசி பாருங்கள். அந்த இஸ்ரேலு, அமெரிக்கா, யூகே பத்திரிக்கைலாம் அது ஒரு சார்பாக ஒரு மாதிரி எழுதுவாங்க. இங்கே வந்து அல்ஜசீராவாக இருக்கட்டும், அல்ல ஈரானோட பத்திரிக்கை இருக்கு இல்லையா, அல்ஜசீரா வந்து கத்தாரோட பத்திரிக்கை, ஸோ ஈரானோட பத்திரிக்கை, இவங்கெல்லாம் பார்த்தா இவங்க வந்து ஒரு சார்பாக எழுதாமல் ஒரு மாதிரி 2 பக்கம் சேர்த்து எழுதுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 15000 பேருக்கு மேலே ஐடிஎஃப் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. 15000ங்கிறது சாதாரண நம்பர் இல்லை. இந்த 2 வருஷம் இத்தனைக்கும் பொதுமக்கள் இறந்துருக்காங்கன்னா, இவங்க குண்டை போட்டு பொதுமக்கள் இறந்துருக்காங்கன்னா அது வேறு விஷயம். சண்டைக்கு போய் 15000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க வீரர்கள். ஏன்னா அந்த வீரர்கள் எப்போ தப்பிக்கிறதுக்கும் தெரியும், அடிக்கவும் தெரியும், தப்பிக்கவும் தெரியும். அவங்க இறந்தால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு டெல்லவியூவில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பொதுமக்களோட கிளர்ச்சி, போராட்டம் நெத்தன்யாவுக்கு எதிராக பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்களுக்கு பதிலே சொல்ல முடியலை.
ஸோ குறிப்பாக இந்த ராணுவம் முன்னேறது அப்படின்றது வந்து அந்த பிணை கைதிகளுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சும்மாங்க, ராணுவம் முன்னேறல. பிணை கைதியில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது பத்திரமா தானே வச்சுருந்தாங்க. அப்புறம் லேடிஸ் விஷயத்தில் வந்து எவ்வளோ வந்து கண்ணியமாக வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அதே இது நீங்கள் வந்து இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்கள். ஸோ இவங்க நடந்துக்கிறது பயங்கர மோசமாக நடந்துக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து பயங்கர மோசமாக கண்ணியம் இல்லாமல் அரகண்டாக நடந்துக்கிறாங்க. இவங்க வந்து எப்படின்னா இவங்க பிணைக்கு பிடிச்சி வச்சது கரெக்டாக அப்படின்னா அந்த அரசியலுக்கு போக வரல. ஆனால் பிடிச்சி வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17-18 மாதம் ஓகே திருப்பி அனுப்பும்போது என்னை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இருக்க வெளியே ரொட்டி இருக்க வெளியே எனக்கு ரொட்டி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து எவ்வளோ சந்தோஷமாக வெளியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பேட்டிலாம் கொடுக்கூடாது தடை பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த மக்கள் வந்து ஹமாஸ் ஆட்கள் வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உலக அளவில் இவங்களுக்கு பேர் கெட்டு போயிரும்ல. அப்போ பொதுமக்கள் அடிக்கிறான், பொதுமக்கள் நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்கான், தெரிஞ்சும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாமல் இப்போ வந்து ஐநாவோட சீஃப் வந்து உள்ளே வர்றதுக்கு விசா தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து இதை வந்து 2 ஸ்டேட் பாலிசியை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்ன உடனே வந்து எதிர்ப்பு நீலாம் வந்து நீ மனுஷ பயலானி இப்படி பண்ணுவேன். இந்த மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ஆஸ்திரேலியா ஒரு பக்கம், பிரிட்டன் ஒரு பக்கம், ஃப்ரான்ஸ் ஒரு பக்கம், நிறைய நாடுகள் வந்து பிரிட்டன் வந்து நான் அதை இன்னும் சொல்லலை, ஓப்பனாக சொல்ல, பட் ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆயிரத்துலனா நாங்கள் வந்து 2 ஸ்டேட்ஸ் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் என்னென்னா அங்கே லோக்கல் இருக்கிற மக்கள், அங்கே அப்புறம் பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள், அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா வீடியோ பார்க்குறாங்கல்ல. என்ன தான் வந்து இருக்கட்டுமே, நம்ம மாற்று மதமாக இருக்கட்டும், வேறு ஜாதியாக இருக்கட்டும், மனுஷங்க தானே. அதை பார்த்த உடனே என்ன செய்வாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா யூகே யூரோப்பு கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி வந்து ஒரு அரகண்ட் துரோகிகள் வந்து உலகத்தில் யாரும் கிடையாது, பயங்கர மோசமானவங்க. ஆனால் அவங்களே வந்து கண்ணீர் ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ கேவலமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலெலாம் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மோசம் நடந்துட்டுறாங்களே அப்படின்றதுல வந்து சப்போர்ட் பண்ணலை, அதாவது பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து உள்நாட்டில் வந்து இன்னும் பிரச்சனை வருது அப்படிங்கிறது. அவனுடைய பதவியை தக்க வைக்கணும், அதனால வந்து அவங்களோட வர்க்கநலன் பாதுகாப்பு. ஆமாம் அவங்கன்ட்டால் அப்படி தான் அது வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ மக்கள் செத்துருக்காங்க, துடிக்கிறாங்க, அப்புறம் சாப்பாடு வாங்குறதுக்கு தட்டேந்திட்டு போகிறாங்க, அங்கே போய் துப்பாக்கி வச்சு அடித்து கொள்கிறாங்க. டெய்லி வந்து 15 பேர் 20 பேர் 50 பேர் 80 பேர்னு கொண்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு முடிவே இல்லையா அதுக்கு? அப்போ இது மனித உயிர்களை வந்து எவ்வளோ சீப்பாக கீழ்த்தரம் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். அதனால் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா இவனுக்கு கோவம் வருது. இது வந்து என்ன ஆகும்னா இஸ்ரேல் வந்து அந்த நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலம் இழந்து என்ன ஆக போகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்ம விஷயம் பார்க்கும்பொழுது அந்த 2 ஸ்டேட்ஸ் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு பக்கம் என்னன்னா நாங்கள் வந்து ஹமாஸ் இல்லாத ஒரு இது பாலஸ்தீனத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஹமாஸ் என்னடான்னா ஜெருசலத்தை மையமாக வச்சு ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்குறது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே சாத்தியம் ஆகாது. என்ன ஒரு விஷயம்னா 2 ஸ்டேட் பாலிசின்னு கொண்டு வந்தாச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா இப்போ உதாரணத்துக்கு வெஸ்ட் பேங்க் அண்டு காசா இது ரெண்டையும் சேர்த்து வந்து பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படின்னு கொண்டு வந்துட்டால் இது வந்து ஒரு மாநிலமாக இருக்கும். காசா வந்து இன்னொரு நாடாக இல்லாமல் பாலஸ்தீனத்தில் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கும். அது ஒரு அது வந்து 2-3 மாநிலம், அது பெரிய ஏரியா. ஒரு 3 மாநிலம், காசா வந்து 1 இல்லை 2 மாநிலம். அப்படி வந்த உடனே என்ன நடக்கும்னா இமிடியேட்டாக இந்தியாவிலேருந்து, சைனாலேருந்து, ரஷ்யாவிலேருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களோட இண்டஸ்ட்ரி வந்து டக்குன்னு இங்கே வந்து சேர்ந்துடும். காசாவில் வந்து சேர்ந்துடும், வெஸ்ட் பெங்காலையும் வந்து சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துருச்சுன்னா இஸ்ரேல் வந்து இப்போ பிடிச்சி அடித்த மாதிரி அடிக்க முடியாது. அடித்தா என்னோட இண்டஸ்ட்ரி, என்னோட மக்கள், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நீ எப்படி அடிக்க போச்சுன்னு வந்து சைனா சண்டைக்கு வருவான், இவன் சண்டைக்கு வருவான். இப்போ வந்து 2 ஸ்டேட் பாலிசி இல்லை, அதனால் யாரும் வந்து எங்கள் இன்வெஸ்ட் பண்ண வர முடியாது. அப்போது வேறு நாடு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரைட் ஒரு ஒரு இதோட ரைட் ராயல் உள்ளே வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாடாக இருக்கணும். நம்ம இன்னொரு நாடாக இருந்தால் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வர முடியும், அங்கே இருக்க அத்தாரிட்டி வந்து சைன் பண்ண முடியும். இப்போ யார் சைன் பண்ணுறது? நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அப்பாஸ் வந்து சைன் பண்ணால் அது வேலிட் இல்லை. ஏன்னா அது வந்து இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு. அதனால் வந்து வேறு யார் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நாடு சொல்ல முடியாது. 2 ஸ்டேட் பாலிசி வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து பெரிய ஆப்பாயிரும். ஆனால் நெத்தனியாகு திரும்ப சொல்கிற விஷயம் ஹமாஸ் இல்லாத காசா அப்படின்னு வாய்ப்பு இல்லை. ஹமாஸ் வந்து ஆட்சியாளருங்க. இப்போ வந்து இஸ்ரேல் யூதர்கள் இல்லாத இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ ஹமாஸுங்கிறது பொதுமக்களோடு சேர்ந்து எல்லாருமே நிறையா ஹமாஸாக இருக்காங்க. ஹமாஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படை, அவங்க வந்து ஆட்சியாளர்கள். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஹூத்திஸ் வந்து ஆட்சியாளர் கிடையாது, ஹிஸ்புல்லா ஆட்சியாளர் கிடையாது, ஓகே. ஆனால் இவங்க வந்து ஹமாஸ் வந்து ஆட்சியாளர்கள்.
இப்போ காசாவை எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியாளர்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து வேறு யாரை வச்சு ஆட்சி பண்ணுவீங்க? இப்போ வந்து இங்கே திமுக அதிமுக இல்லாத எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க தமிழ்நாட்டில்? அதனால் அது வந்து வாய்ப்பே இல்லை. ஹமாஸ் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் அ ஹமாஸ். அங்கே அதை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்ல முடியாது. என்ன ஒன்று, இந்த காலம் வந்து அடுத்து பதில் சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் சார் இப்போ இந்த போர் இன்னும் முடிகிற தருவாயில் இருக்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்போது யாருடைய நலனுக்காக இந்த போர் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு சார்? இதுக்கெல்லாம் வந்து மேலே வந்து பெரியண்ண ஒரு ஆள் இருக்கார், அமெரிக்காவோட நலன். இந்த போர் வந்து முடியவே முடியாது. இன்னொன்று, 2 வருஷத்துக்கு முன்னாடி போர் ஆரம்பித்ததே வந்து இவங்க வந்து திடீர்னு வந்து வீறு கொண்டு எழுந்து பயங்கரமாக பண்ணாங்கன்னு இல்லை. அங்கே அமெரிக்கா, இஸ்ரேல், அங்கே இருக்கிற மொசாது இவங்களோட தூண்டுதலின் பேர் தான் ஆரம்பித்தது. ஆமாம், அதனால் அது வந்து எல்லாமே அரசியல். இவங்களுக்கு தேவை இவ்வளோ காசை கொடுத்து இவ்வளோ ஆயுதம் கொடுத்து நீங்கள் வந்து இஸ்ரேலில் போய் அங்கே போய் பறந்து உள்ளே போய் பிடிச்சி ஆட்களை வந்து உள்ளே பிடிச்சி நீ வந்து பிணைக்கிறத பிடிச்சி வச்சுட்டு அப்போ தான் நீ வந்து பேச்சுவார்த்தை சரியாக இருக்கும் அப்படின்னு நல்ல செய்கிற மாதிரி வந்து அங்கே வந்து பேசிட்டு அடிக்க வச்சு அங்கே வந்து ஆட்கள் வந்தவுடனே இவங்களே நிறையா போட்டு தள்ளிட்டு ஒரு 1000 பேருக்கு மேலே கொண்டுட்டு இவங்க வந்து ஹமாஸ் தீவிரவாதிகளும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அடித்தா தான் நெதன்யாகு வந்து அங்கே சண்டை நடந்துகிட்டே இருந்தால் தான் நெதன்யாகு அங்கே இருக்க முடியும். நெதன்யாகு இருந்தால் தான் அவருடைய கனவு வந்து ரொம்ப பெருசு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஓகே, அது கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய கனவு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கிரேட்டர் இஸ்ரேல் இந்த கனவு இது நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அமெரிக்கா வந்து இவங்ககிட்ட பயங்க ஆரம்பித்து அமெரிக்காவோட கனவு என்ன தெரியுமில்ல, கிரேட்டர் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது. இதெல்லாம் சாத்தியப்பட்டால் தான் இவங்க 2 பேரும் வாழ முடியும். அப்படினால இந்த சண்டை வந்து அவ்வளோ ஈஸியாக நிற்காது இப்போதைக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Discover the charm of luxury living at Madipakam. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.